படித்த பெண்களுக்கு நம்ம படித்ததெல்லாம் வேஸ்ட் ஆகுதே, இப்படி வீட்டிலேயே இருக்கமே அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த டியூஷனுங்கிற ஆப்ஷன் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 300 பெர் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம டியூஷன் எடுத்தோன்னா கூட 3000 rupees பெர் மந்த் வந்து நமக்கு அதன் வழியாக இன்கம் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 2 hours per day நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் தான். இதன் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுடைய நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். எப்போதுமே நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும்போது அதனுடைய நாலேஜ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா, இதில் வந்து டவுட்டுன்னு சொல்லி நம்ம கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்போது நமக்குமே வேறு ஆங்கிள்லேருந்து யோசிக்கிறதுக்கான அந்த ஒரு மைண்ட் செட் வந்து வரும். ஸோ இப்படி தான் நம்ம டியூஷன் எடுக்கும்போது நம்மளோட நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகும், அட் த சேம் டைம் நமக்குன்னு ஒரு இன்கமுமே அதன் வழியாக கிடைக்கும். அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, வீட்டில் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களை திங்க் பண்ணி நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்போம். அந்த டைமில் இப்படி டியூஷன் எடுக்கும்போது இது நமக்கு ஒரு மைண்ட் டைவர்ஷனை க்ரியேட் பண்ணும். அதுலேருந்து மாறி அப்படியே ஒரு கல்வி சம்மந்தமாக நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாகவுமே நமக்கு இருக்குது. அப்புறம் நம்மளோட நாலேஜை ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பிக்கெஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே நமக்கு வந்து இப்படி டியூஷன் எடுக்கிறதன் வழியாக கிடைக்கும். அப்புறம் நம்மளோட பிரெயின் ஒரு நல்ல விஷயத்தில் எங்கேஜ் ஆகிருக்கிறதுமே நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஸோ டியூஷன் எடுக்கிறதுங்கிறது ஜஸ்ட் லைக் தட் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸையும் ரிலீஃப் பண்ணுறதுக்கான, அப்புறம் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் கொடுக்கறதுக்கான ஒரு ஐடியாவாக இருக்குது. அப்புறம் செகண்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தா, எனக்கு வந்து டியூஷன்லாம் எடுக்க தெரியாது, பட் நல்லா நான் சமைப்பேன், எவ்வளோ பேருக்குனாலும் சூப்பராக சமைப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஆட்களுக்கு இந்த ஐடியா வந்து ரொம்பவே மேட்ச் ஆகும். ஒரு சில பேச்சுலர்ஸ்லாம் பார்த்தா சொந்த ஊரை விட்டுட்டு படிக்கிறதுக்காகவோ அல்லது வேலை பார்க்குறதுக்காகவோ இங்கே சென்னையில் வந்தோ இல்லை வேறு ஏதாவது இடங்களில் வந்தோ தங்கி இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அவங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டுங்கிற விஷயம் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. வெளியில் ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடம்புலையுமே பல பிரச்சனைகள் வருது, ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நிறையா வருது. அண்ட் ஆஃபீஸ் கோயிங் பர்சன்ஸையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சம்பாதிக்க போகிறாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு சமைக்கிறதுங்கிறதும் ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி நபர்களையாக நம்ம செலக்ட் பண்ணி ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணால் கூட போதும் தான். அப்படி செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் பெர் டே அப்படின்னு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்மளாவே ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒருத்தருக்கு 300 ரூபாய் பெர் டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம நான்வெஜ் சமைக்கிற மாதிரி இருக்கும், சில நேரம் வெஜ்ஜு சமைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ரேட்டை கூட்டியோ குறைச்சோ நம்ம வந்து போட்டுக்க வேண்டியதுதான். அப்படி பண்ணும்போது சும்மா ஒரு ஆவரேஜாக நான் போட்டிருக்கேன், இதை விட ஜாஸ்தியும் கிடைக்கலாம் கம்மியாகவும்